திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவராகிறார் அப்படிங்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்கின்றன. இன்னைக்கு காட்சிகளில் கூட பார்த்தோம், அவர் பாஜக அலுவலகம் வந்தபோது அந்த அலுவலக வாயில தொட்டு கும்பிட்டு வந்தார். எல்லாரும் வழக்கத்தை விட கூடுதலாக அவரை வாழ்த்தும் உற்சாகத்தோடும் வரவேற்றார்கள். பாஜகவுடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் தலைமையகம் வந்திருக்கிறாங்க. திரு அண்ணாமலை, எல் முருகன் உட்பட. இன்னும் சற்று நேரத்தில் விருப்ப மனு பெறப்படும். அநேகமாக திரு நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு கொடுப்பார் என்றும், அவர் போட்டியின்றி தேர்வாவார் என்றும் அப்படின்னு தெரிகிறது. காரணம் என்னவென்றால், இன்னொரு பக்கம் திரு அமித்ஷா ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் இருக்கிறார். அவரோடு காலை முதலே பிரயாணித்த முக்கிய நிர்வாகிகளான தற்போதைய தலைவர் திரு அண்ணாமலையும் முருகனும் கூட தலைமையகம் வந்திருக்கிறார்கள். ஸோ இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக புதிய பாஜக மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் தேர்வாவார் என்று தெரிகிறது. முன்னதாக திரு அண்ணாமலை வந்தபோது அவருக்கு ஆதரவாக கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டன என்று. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். அங்கே குழப்பம் நீடித்தது என்றெல்லாம் செய்திகள் வந்தது. அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி கடந்த சில மாதங்களாகவே இருந்து வருகிறது. ஏனென்றால் அண்ணாமலையுடைய பதவிக்காலம் என்பது அலுவல் பூர்வமாக முடிந்துவிட்டது. அவர் மீண்டும் நீடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து நிலவ, சில நாட்களுக்கு முன்பாக அடுத்த தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்தார். நேற்று பாஜக மாநில தலைவருக்கான தேர்தல், அதற்கான அறிவிப்பு அலுவல் பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதில் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற வரிகள்லாம் இருந்தாலும் கூட, அதனால் நயினாருக்கு வாய்ப்பு இல்லையோ, அண்ணாமலை தொடர மாட்டாரோ அப்படின்லாம் சொல்லும்போது, விசாரிக்கும் போது இது வழக்கமான நடைமுறை, ஆனால் எல்லாத்துக்கும் விதிவிலக்குகள் உண்டு அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டது. திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும் தற்போது இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி நோக்கி பாஜக செல்லக்கூடிய ஒரு சூழல்ல நயினார் நாகேந்திரன் அதிமுகவுக்கு ஏற்புடையவராக இருப்பார் என்றெல்லாம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவர் சார்ந்த சமூகத்தில் பாஜகவுடைய செல்வாக்கை உயர்த்த, இதெல்லாம் இந்த தேர்வுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திரு நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர் அப்படிங்கிறத நாம் அறிவோம். செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். 2017 வாக்கில் அதிமுகவில் குழப்பங்கள் மாற்றங்கள்லாம் வரும்பொழுது அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டார் பாஜக வேட்பாளராக. 2021 அவர் சட்டமன்றம் பாஜக சார்பாக சென்று சட்டமன்ற குழு தலைவராக பணியாற்றுகிறார். திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ் மூத்த பத்திரிகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் என்று. இது சொல்லக்கூடிய சமிக்ஞை என்ன? இவருடைய தேர்வின் மூலமாக பாஜக உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? பாஜகவின் கணக்கு என்ன? முதல்ல நயினார் நாகேந்திரன் தலைவராக போகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல, சில நாட்களுக்கு முன்பிருந்தே அது உணர்த்தப்பட்டது. இப்ப பிரைம் மினிஸ்டர் ராமேஸ்வரம் வந்திருந்த போது அவர் மேடையில் அமர்த்தப்பட்டார். ஆக்சுவலா அப்ப பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வந்த தகவலின்படி அவரை திடீர்னு கூப்பிட்டு நீங்க மேடையில உட்காருங்க, பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து தகவல் அப்படின்னு சொல்லி மெனக்கட்டு மேடையில் அமர்த்தப்பட்டார். அதற்கு பிறகு அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் டெல்லிக்கு போய் கிட்டத்தட்ட 3 நாட்கள் இருந்தார். அப்பவே எல்லாருக்கும் அவர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி தெரிந்து விட்டது. இப்போ கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துல வந்தாச்சு. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராத வரைக்கும் நம்ம அவருக்கு பேருக்கு பின்னாலும் ஒரு கேள்விக்குறி போடணும், அதுதான் நாகரிகமா. பட் இருந்தாலும் அவர் தான் அநேகமா தலைவராக வரப்போகிறார். பட் ஒரு நயினார் நாகேந்திரன் கட்டாயம் வரணும்னு ஏன் ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் தான் தலைவர் அப்படின்னா அது சொல்லக்கூடிய செய்தி ஏடிஎம்கேவுடன் கூட்டணி அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏடிஎம்கேவுடன் கூட்டணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தா மெனக்கிட்டு நயினாரை கொண்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ணாமலையே தொடர அனுமதித்திருக்க முடியும். அதனால அண்ணாமலை ஏற்கனவே போன தேர்தலை போய் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஏடிஎம்கேவுடன் கூட்டணி என்றால் நான் தலைவராக இருக்க மாட்டேன், தொண்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. தனிப்பட்ட முறையில அவருக்கு இந்த கூட்டணியில உடன்பாடு கிடையாது. விருப்பமே இல்லாத ஒருத்தர் நீங்க தலைவராக தொடருங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பை திணிக்க முடியும். அது அவ்வளவு சரியாகவும் இருக்க. அந்த சூழ்நிலையில இவரை மெனக்கிட்டு கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஏடிஎம்கேவுடனான அலையன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா முடியும். அதே போல இவரை வச்சு தொகுதி பங்கீடு எல்லா விஷயத்தையும் இவரை வைத்துப்பட்டு பேச இன்னும் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க.
அதனால நயினார் நாகேந்திரன் வருகிறார் அப்படிங்கறதுடைய இண்டிகேஷன் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இடையில் கூட்டணி மலர்கிறது. திரு அண்ணாமலை அதிமுக தலைமையை கடுமையா விமர்சித்திருந்த காலத்திலும் கூட அதிமுக அணி வேண்டும், அந்த கூட்டணி வேணும் அப்படின்னு வெளிப்படையா தொடர்ந்து வலியுறுத்தி பேசி வந்தவர் திரு நயினார் நாகேந்திரன் இல்லையா? ஆமா, அவர் கணித்து போட்டி அப்படிங்கறத வலியுறுத்துறப்ப பிரஸ் மீட்ல வச்சு ஏடிஎம்கேட கூட்டணி கட்டாயம் வேணுங்க, கூட்டணி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு இப்படியே வெளிப்படையாக சொன்ன. இதே போல இவங்க வானதி சீனிவாசன் ரொம்ப வெளிப்படையாக கூட்டணிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தலைவர்கள் நிலையில அண்ணாமலை தவிர மற்ற அத்தனை பேருமே கூட்டணியின் ஆதரவாளர்கள் தான். அதுவும் குறிப்பா ஏடிஎம்கேட கூட்டணி இருக்கணும் அப்படிங்கறத ஆதரிக்கக்கூடிய பொன்னார் வரைக்குமே அப்படிதான்.